ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஆர்சிடிசியோட சார்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1027. நான் 6th ஜனவரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இது 1000 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போ 1000க்கு ரீச் ஆயிடுச்சு. இதோட அடுத்த டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம். அடுத்த டார்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹை டு லோ போடுறேன். பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட்டாக இது 1125ன்னு சொல்லிட்டு ஃபிப்னாச்சியில் காமிக்குது. அதே மாதிரி ஒருவேளை இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் ஆனிச்சுன்னா இதுலேருந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வரைக்குமே இது புல்லிஷ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 932ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா நல்ல ஒரு லாங் கரெக்ஷன்னா 800ல் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து இது 1125 வரைக்கும் ரீச் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து கரெக்ஷன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து லாங் அதாவது 1125 வரைக்கும் ரீச் ஆகிட்டு ஒரு லாங் கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு 850 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் சிபிஆரை வச்சு டியூஸ்டே வந்து எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே வந்தால் எது வரைக்கும் சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதோட பிவட் பாயிண்ட் சிபிஆர் எங்கே இருக்குன்னா 1025 வரைக்கும் இருக்குது. அதாவது 1022லேருந்து 1025க்குள்ளார இருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆனிச்சு பார்த்தீங்கன்னா 1027ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது சிபிஆருக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சிபிஆரை இது பிரேக் பண்ணாத வரைக்கும் இது புல்லிஷுக்கான சிக்னலாக தான் இருக்க போகுது. இது வந்து R1 பிரேக் பண்ணிச்சுன்னா அதாவது R1 எங்கே இருக்குன்னா 1053 வரைக்கும் இது ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1053 இது பிரேக் பண்ணிச்சுன்னா 1078 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த R2வையும் இது பிரேக் பண்ணிச்சுன்னா 1100 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்கி வந்துச்சுன்னா எங்கே வந்து இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த பிவட் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பிவட் பாயிண்டையும் இது பிரேக் பண்ணிச்சுன்னா அது எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 கிட்ட இருக்குது. அதாவது 998ல், அதுக்கும் கீழே 968, அதுக்கும் கீழே போணுச்சுன்னா 943, அதுக்கும் கீழே 913 கிட்ட தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம வீக்லிக்கு பார்ப்போம். வீக்லிக்கு எது வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இதோட பிவட் பாயிண்ட் அதாவது வீக்லியோட பிவட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 960லேருந்து 1005 வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த பிவட் பாயிண்டை இது பிரேக் பண்ணாத வரைக்கும் அதாவது 1000க்கு கீழே போகாத வரைக்கும் இது புல்லிஷுக்கான பாசிபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1095-94 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 1160 வரைக்கும் இது புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் இருக்கும் இந்த வீக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 915 இருக்குது. அதுக்கும் கீழே போணுச்சுன்னா 800. டே வைஸ் RSI நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட RSI 77ல் இருக்குது. எப்போவுமே சொல்லுவோம் நம்ம 60க்கு மேலே இருந்துச்சுன்னா புல்லிஷ்னு சொல்லுவோம். இது 77லே இருக்குது. அதனால் நல்லாவே புல்லிஷுக்கான சிக்னல் கொடுக்குது. இது எப்போ கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பட்ஜெட்டில் வந்து இவங்களுக்கு ஃபேவரான நியூஸ் இல்லைன்னா கீழே இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீக்லி வந்து இதோட RSI பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. வீக்லிக்கு வந்து பார்க்கும்போது 84 கிட்ட இருக்குது. ஸோ வந்து ஒரு 90 கிட்ட வீக்லிக்கு வந்து ஒரு 90 வந்து RSI ரீச் ஆகும்போது செல்லிங்கான ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் வந்து பைசல் பண்ணணும்னு நினைச்சிங்களா, உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக பைசல் பண்ணுங்கள். தேங்க்யூ.